சிஎன்சி ஒர்க்குக்கு தான் போகிறேன். நினச்ச வேலையே கிடச்சிருச்சு. நான் செஞ்சுட்டு இருந்த வேலையே கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடச்சிருக்கு. வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் விக்னேஸ்வர். எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. ஓகே, இப்போ எந்த நாட்டுக்கு போகிறீங்க? நான் இப்போ சவுதிக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு. அதனால் சவுதி போகிறேன். என்ன ஒர்க்குக்கு போகிறீங்க? சிஎன்சி ஜாபு. ஓகே சார். நம்ம ஆஃபீஸ் எப்படி தெரியும்? நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். என் பேர் விக்னேஸ்வர். நான் சிஎன்சியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதே ஜாப் வேணும்னு சொல்லி 2-3 பக்கம் ட்ரை பண்ணேன். 2 பக்கம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தக்காரங்க மூலியமாகவே போய் எதுவும் செட் ஆகலை. அவங்க கொஞ்சம் பணத்தை தான் இழந்தது தான் மிச்சம். அப்புறம் யூடியூப்பில் என் சம்சாரம் தான் இந்த திருச்சியில் இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் இங்கே காண்டாக்ட் பண்ணேன். அப்போ அவங்க டைரெக்டாகவே பாஸ்போர்ட்டை கொண்டு கொடுத்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு ஜாப் ஒன்று ஆஃபர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அது எனக்கு என்னோடய ஒர்க் ரிலேட்டடாகவே இருந்தனால அந்த ஜாபுக்கே ஓகே சொல்லி இப்போது அதுக்கே ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு போகிறேன். சிஎன்சி ஒர்க்குக்கு தான் போகிறேன். நினச்ச வேலையே கிடச்சிருச்சு. நான் செஞ்சுட்டு இருந்த வேலையே கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடச்சிருக்கு. இவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு. நம்மளோட சுச்சுவேஷன் தெரியும், நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சோர்ஸ் இருக்குது அது தெரிஞ்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 3-4 பக்கம் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை. கடைசியாக இங்கே பார்த்தா ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு ஒர்க்கு கிடச்சிருச்சு. நான் கிளம்ப போகிறேன். சந்தோஷமாக இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த 3 மாதம் என்னென்ன நடந்துச்சு? ஏன்னா எதுவுமே செட் ஆகலை? ஏன் செட் ஆகலைன்னா நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேங்க. இல்லைன்னு சொல்ல, வெளியே சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஒரு 2-3 ஏஜென்சி மூலியமாக தான் போனது. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டுங்க நமக்கு இன்டர்வியூக்குன்னு கூப்பிட்டாங்க. அங்கேருந்து வேலையை விட்டுட்டு ஒரு 2 நாள் வந்தால் பார்த்தா இங்கே வந்தோன்னே இன்டர்வியூ இன்றைக்கி இல்லைங்க, கிளைண்ட் வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 2 இன்டர்வியூ போணுச்சு. அப்புறம் ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ரிலேட்டடாக கிடையாது. அது இல்லாமல் சேல்ரி லோ சேலரியாக இருந்தது. அதனால் அதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் இவங்க சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இது கிடச்சிச்சு, பெஸ்ட் கன்சல்டன்சி. அது மூலியமாக நமக்கு பார்த்து ஒரு 3 மாதத்துலேயே செட் ஆகி நம்ம இப்போ கிளம்புற ஸ்டேஜுக்கும் வந்தாச்சுங்க. ஓகேண்ணா. ஃபைனலாக எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சுச்சுங்க. நான் இப்போ இங்கே பார்த்தோன்னே ஒர்க்கு இன்டர்வியூ பண்ணோம். இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணி எனக்கு ஒரு 15 நாள்லேயே செலக்ட் ஆனோடனே நமக்கு மெடிக்கல் போட்டாங்க. மெடிக்கல் முடித்தோடனே தக்கமால் டெஸ்ட்டு அடிக்க சொல்கிறாங்க. எர்ணாகுளத்தில் போய் டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தோம். அடித்து முடிச்சுட்டு வந்தோடனே இதுக்கு விஎஃப்எஸ் வெரிஃபிகேஷனுக்கு சென்னை போயிட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு ஒரு 15 நாளில் டிக்கெட் போட்டு ஸ்டாம்பிங் ஆகி வந்துருச்சு. டிக்கெட்டும் போட்டு கிளம்ப போகிறேங்க. ஓகேண்ணா. நம்ம இன்ன வரைக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லைஃப்பில் நிறைய இடத்துல அலைஞ்சேன். ஃபேமிலி மூலயமா கூட ஏமாந்தேன் அப்படிலாம் சொன்னீங்க. அவங்களுக்கும் நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா எந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக இருக்கும்? நான் முதல்ல பார்க்கும்போது இதுவும் ஏன்னா நான் அனுபவத்துலேருந்து சொல்கிறனால எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தது. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. இன்னொன்று மெயினாக லைசன்ஸ்டு ஏஜென்சியாக பார்த்து போங்க. அது ரொம்ப நல்லது. யாரையோ போய் இந்த சொந்தக்காரங்க சொல்கிறாங்க இது பண்ணுறங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமாறுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சியாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணமும் சேஃபு, நீங்களும் நல்லபடியாக சேஃபாக நீங்கள் நினச்ச மாதிரி வேலைக்கு போகலாம். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ஒரு டீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்து டீட்டெயிலாக கொடுத்து ஃபாலோ பண்ணுறோமாண்ணே. சில ஏஜென்சிஸ் பேமெண்ட் வாங்குற வரைக்கும் ஒரு பதில், பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறமேல ஒரு பதில், அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் குறையும். நம்மக்கிட்ட எப்படிண்ணா இருக்குது? இங்கே எப்படின்னாங்க, இங்கே ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தாங்க அமௌண்ட்டே வாங்குறாங்க. மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட ஒருத்தவங்கிட்ட பணம் கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதில் இன்னும் எனக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் ஆச்சு. அந்த அமௌண்ட்டை வாங்கி பாதி அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்கோம். மீதி அமௌண்ட்டு இன்னும் தரவே இல்லை. அந்த விஷயத்துலலாம் பரவாயில்லைங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட பணம் அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வாங்குகிறாங்க.
நம்ம வேலை முடித்து நம்ம வெளியே கிளம்பும்போது மற்ற அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணால் கூட போதுங்க. மற்றபடி நமக்கு அமௌண்ட்டு வாங்குற வரைக்கும் ஒரு பேச்சு, வாங்கினதுக்கப்புறம் ஒரு பேச்சு அதெல்லாம் கிடையாது. ஓகேண்ணே. ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு டீட்டெயிலாக இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸ் சைட்லேருந்து கிளியராக உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறோம்ண்ணே. கண்டிப்பாங்க. கிளியராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு இவ்வளோ விஷயம் வெளியே போகணுன்னா இவ்வளோ விஷயம் இருக்குன்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் முதல் டைம் போகிறனால இவ்வளோ விஷயம் இருக்குன்றதெல்லாம் தெரியாது. ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, நேரில் வந்து பார்த்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அதனால் நிறுவனத்து மேலெலாம் குறை சொல்ல முடியாது. நல்ல ஒரு நிறுவனம், நல்ல லைசன்ஸு ஏஜென்சி. நம்பிக்கை இல்லாமல் வந்தேன். நல்ல ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. ஜாபுக்கு போகிறேன். சந்தோஷமாக இருக்குது. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு விசா வாங்கி அந்த விசா ப்ராசஸ் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கிளம்ப போகிறேன்னுக்கோ அந்த மூமெண்ட் எப்படின்னு இருக்குது? ஃபேமிலியாக இருக்கட்டும் என்ன சொன்னாங்க? ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு சூழலை விட்டுட்டு வெளிநாடு கிளம்புறீங்க, கோயம்புத்தூரை விட்டுட்டு வெளிநாடு கிளம்புறீங்க, எப்படின்னு இருக்குது? நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்னென்ன பண்ண போகிறீங்க? அந்த விசா இவ்வளவும் பார்த்ததுக்கப்புறம் அந்த விசா வாங்கின மூமெண்ட் எப்படின்னு இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. முதலாவது நம்ம நிறுவனம் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அது வரைக்கும் வெளியே போகலான்ற ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறமாவே நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துருக்கலாம். நிறைய பேர்த்த வெளியே பார்த்து அது வந்து டைம் தான் வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு 3 மாதத்தில் வேலை கிடச்சிருச்சு. பரவாயில்ல, நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லைஃபுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் இந்த டைமில் இப்படி நடக்கும்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா போகணும். நாங்கள் கேரளாலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன போனதில்லை. போகும்போது அந்த ஏரியாவுக்கு எப்படி போகணும், இங்கேயே வந்து அந்த லொக்கேஷனு, அப்புறம் அங்கே போய் இறங்குனதுக்கப்புறம் அங்கே போயிட்டீங்களான்னு கேட்குறதா இருக்கும். சரி, இடத்துக்கு போயிட்டீங்களான்னு நம்மளை கைடு பண்ணுறதெல்லாம் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ண. அதே மாதிரி நான் சென்னை இன்ன வரை போனதில்லை. சென்னை விஎஃப்எஸ் வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட் டைம் சென்னை போகும்போது கூட. இங்கேருந்து முதல் நாள் கிளம்பும்போதே கிளம்பிட்டீங்களா, அப்புறம் அடுத்த நாள் அங்கே போனதுக்கப்புறம் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அங்கே போயிடணும், அந்த மாதிரி எல்லாமே கைடு பண்ணாங்க. ஒன்றும் சிரமம் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, ஒன்றும் சிரமம் இல்லாமல் இருந்துச்சுங்க. ஓவராலாக ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போதும் எப்படிண்ணே இருந்துச்சு? ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறமேலு இந்த விசா ப்ராசஸ் தொடங்கினது எப்படிண்ணே இருந்துச்சு? அதாவது தக்கமாலாக இருக்கட்டும், மற்றது வந்து நீங்கள் சென்னைக்கு விஎஃப்எஸ்க்காக போனதாக இருந்தாலும் ஓவரால் ப்ராசஸ் எப்படிண்ணே இருந்துச்சு? இந்த மூமெண்ட்டுங்களா? இல்லை மூமெண்ட் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஃபஸ்ட்டு காம்கா மெடிக்கல் போட்டிங்க, அதுக்கப்புறமேல வந்து தக்கமால் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விஎஃப்எஸ் போனீங்க. ஓவரால் ப்ரொசீஜர் எப்படி நான் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. அதுதான் ஒவ்வொரு ஸ்டெப் நீங்களாக போய் பார்த்தீங்க ஸ்டெப். ஆமாம், நிறைய கற்றுக்கிட்டீங்களா? ஆமாங்க. நான் வந்து முதல்ல இந்த தக்கமால் டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ராஜஸ்தானெல்லாம் எப்படி எவ்வளோ நாள் ட்ராவல் ஆகுன்றதெல்லாம் வந்து சொன்னாங்க. இவங்க ஒரு 3 நாள் ட்ராவல் ஆகுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இல்லைன்னா நாங்கள் எங்கள் ஏஜென்சிலேருந்தே ஆள் அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கேயே அவங்க பண்ணிவிட்டு இங்கே எர்ணாகுளத்தில் இருக்குங்க, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எர்ணாகுளத்துக்கு பண்ணாங்க. அப்போ எர்ணாகுளத்துக்கு போகும்போது அதெல்லாம் ஒரு அனுபவம் தாங்க. நான் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் அது டெஸ்ட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே விஎஃப்எஸ் வெரிஃபிகேஷன் போனோம். அதுவும் இவங்களோட கைடு மூலயமா தான் போனேன். ஓகேண்ணா. ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து ஜென்யூனாக இருக்காண்ணே? ஜென்யூனாக இருக்குங்க. ரொம்ப நான் வந்து இப்போது 2-3 இடத்த பார்த்தது தான் சொல்கிறேங்க. அதனால் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப பரவாயில்லைங்க. எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேண்ணா. ஏன்னா ஸ்டார்டிங் வரும்போது ரொம்ப ஆமாம், ரொம்ப பதட்டத்தில் இருந்தேன். அதனால் ஏன்னா ஆல்ரெடி காசு கொடுத்து கொஞ்சம் ஏமாந்துட்டேன். கண்டிப்பாக. அதனால் அந்த ஒரு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அனாவசியமாக எதுவும் பணம்லாம் நம்ம தேவைக்கு என்னமோ அது மட்டும் தான் பண்ணாங்களே தவிர மற்றபடி அனாவசியமாலாம் எதுவும் பண்ணல. அது மாதிரி பணத்துக்காக டார்ச்சரு அந்த மாதிரியெல்லாம் நான் முதல்ல அப்படி தான் போய் ஏமாந்தது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு இல்லை, ஜென்யூனாக இருந்துச்சுங்க. யாராக இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் ஏஜென்சி மூலயமா போனீங்கன்னா ரொம்ப நல்லது. பெஸ்ட் கன்சல்டன்சி வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி ஃப்ரெண்டாக இருந்து நமக்கு எல்லாமே பண்ணித்தராங்க. ஓகேண்ணே.
நம்ம ஆஃபீஸை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களாண்ணே? நம்ம ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவீங்களாண்ணே? நம்ம கண்டிப்பாங்க. அடுத்தது என் மாப்பிள்ளை வெளியே போகிற மாதிரி பிளானில் இருக்கான். அவனுக்கே அடுத்தது இங்கே தான் சொல்லி வச்சுருக்குது. ஓகேண்ணே. கண்டிப்பாக. ஓகேண்ணே. நமக்கு உங்களோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம இங்கே அந்த பையன் இங்கே திருச்சியிலேருந்து தான் கிளம்புறாப்புல. அவர் வந்து அடுத்தது அவருக்கு தான் ஜாப் பார்த்துட்ருக்கு. அடுத்தது அவங்க மூலியமாக தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஓகேண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. போகக்கூடிய இந்த டைமில் இது டீபேச்சர் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளிநாட்டு வருமானமாக இருக்கட்டும், மேலும் மேலும் வளரணும், உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் ஃபீட்பேக்ண்ணே. தேங்க்யூ.